இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது photosynthetically radiation in ecosystem plant ecology. So photosynthetically radiation photosynthesis அதாவது photosynthesis பண்ணுறதுக்கு ஒரு ரேடியேஷன் வேணும். ஸோ ஒரு லைட் இன்டென்சிட்டி வேணும். ஸோ அதை தான் PAR. அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ரேடியேஷன் வந்தால் ஆக்டிவாக நடக்கும். வேவ் லென்த் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவாக நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவாக நடந்ததுன்னா பிளான்ட் க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ பிளான்ட் க்ரோத் நல்லா இருந்ததுன்னா ஈகோசிஸ்டத்தில் அதாவது இக்காலஜிக்கல் அதாவது எக்கலாஜிக்கலாக என்வரான்மெண்டலாக சுற்றுச்சூழலில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா பொல்யூட்டட் ஃப்ரீ ஏர் நம்மளுக்கு அதாவது பொல்யூட்டட் ஃப்ரீ ஏர் கிடைக்கும். பொல்யூஷனே இல்லாத காற்று நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆக்சிஜன் ஒரு நேச்சுரல் பியூரிஃபையர். ஸோ இப்போ என்ன என்றதை டாபிக்குள்ளே போய் பார்க்கலாம். The amount of light available for photosynthesis of plants is called photosynthetically active radiation, which is from 400 to 700 nanometer in wavelength. So photosynthesis பண்ணுறதுக்கு பிளான்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு லைட்டு தேவை. அந்த லைட்டை தான் PAR, P for photosynthetically ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது வேவ் லென்த் எவ்வளோ இருக்கணும் அந்த லைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 to 700 நானோமீட்டர். இங்கே எஃபெக்டிவாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் இந்த லென்த் அதாவது இந்த லைட் கிடச்சதுன்னா. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் பிளான்ட் க்ரோத். PAR is not always constant because of clouds, tree shades, air dust, particles, seasons, latitudes and the length of the daylight availability. ஸோ இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு தேவைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும். ஃபோட்டோசிந்தசிஸும் ப்ளஸ் பிளான்ட் க்ரோத்தும். ஸோ PAR பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா க்ளவுடி சீசன் க்ளவுட்ஸ் ட்ரீ ஷேட்ஸில் பிளான்ட்டுக்கு கரெக்டாக அந்த லைட் இன்டென்சிட்டி போய் சேராது. ஏர் டஸ்ட் பார்ட்டிக்கல் சீசன்ஸ் அதாவது க்ளவுடி அதாவது ரெய்னி சீசனில் லைட்டு கிடைக்காது, அதாவது கம்மியாக இருக்கும் லைட். ஸோ லாட்டிடியூட்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் த டே லைட் அதாவது லாட்டிடியூட்ஸ்னால் போல்ஸில் ஒரு மாதிரியும் அண்ட் ஈக்குவேட்டர் கிட்ட ஒரு மாதிரியும் அந்த சேஞ்சஸ் ஏற்படுது. ப்ளஸ் லென்த் ஆஃப் த டே லைட். ஸோ டே லைட் பார்த்திங்கன்னா ஒரு காலம் வரையும் டே லைட் கம்மியாக இருக்கும் ஒரு சீசனில் டே லைட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ வின்டர் சீசனில் டே லைட் கம்மியாக இருக்கும் அண்ட் சம்மர் சீசனில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணம், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இல்லாததுக்கு. PAR கான்ஸ்டண்ட்டாக இல்லாததுக்கு. ஜென்ரலி பிளான்ட்ஸ் அப்சார்ப் மோர் ப்ளூ அண்ட் ரெட் லைட் ஃபார் எஃபிஷியன்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபிஷியண்ட்டாக நடக்கணும்னா ப்ளூ அண்ட் ரெட் லைட்டை அப்சார்ப் பண்ணும் பிளான்ட்ஸு. Concept of trophic level in an ecosystem. ஸோ ட்ராஃபிக் லெவல்னா இங்கே ஃபுட்டுக்காக. ஸோ ஒவ்வொரு லெவல் க்ரீக்கில் ட்ராஃபிக்னா டு ஃபுட் ஆர் ஃபீடிங் சாப்பாட்டுக்காகன்னு வச்சுக்கோங்க. ஸோ எ ட்ராஃபிக் லெவல் ரெஃபர்ஸ் டு த பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் இன் அ ஃபுட் செயின். ஸோ அந்த ட்ராஃபிக் லெவல் தான் ஒரு ஆர்கானிசம் அதாவது ஃபுட் செயினில் ஒரு ஆர்கானிசம் அது ப்ரொடியூசரா இல்லை ப்ரைமரி கன்சியூமரா செகண்டரி கன்சியூமரா ட்ரெஷரி கன்சியூமரான்னு நிர்ணயிக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் ட்ராஃபிக் லெவல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் த ஃபுட் செயின். இப்போது நம்பர் ஆஃப் ட்ராஃபிக் லெவல்ஸ் அதாவது ஸோ இப்போது இந்த நம்பர் ஆஃப் ட்ராஃபிக் லெவல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது ட்ராஃபிக் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லெவலுக்கு அப்புறமா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஹெர்பிவோர்ஸ் அதாவது பிளான்ட்ஸில் யார் சாப்பிட்றா? ஹெர்பிவோரஸ் ரேபிட்டை யார் சாப்பிட்றா? பிரைமரி கார்னிவோரஸ் அதாவது ஸ்னேக்கை யார் சாப்பிட்றா? ஈகிள். ஸோ இந்த மாதிரி அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இது நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இது ட்ராஃபிக் லெவல். இப்போ ஆரோ மார்க் போட்டு ட்ராஃபிக் லெவல். அப்போ ஃபுட் செயின் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அதாவது ஃபுட் செயின் இப்படி தான் போகுது. ஸோ நம்பர் ஆஃப் ட்ராஃபிக் லெவல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் இன் த ஃபுட் செயின். ஸோ அதாவது
பிளான்ஸை ரேபிட் சாப்பிட்றாங்க, ரேபிட்டை ஸ்னேக் சாப்பிட்றாங்க, ஸ்னேக்கை ஈகிள் சாப்பிட்றாங்க, ஈகிளை ஆம்னிவரஸ் க்ரோ சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ the green plants producers occupy the first trophic level called the producers. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், the green plants தான் ஃபஸ்ட்டு லெவல், இதை தான் T1ன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ட்ராஃபிக் லெவல் இல்லையா. அது green plants, ஏன்னா அவங்க தான் ஃபுட்டை தனக்கு தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறோம். The energy produced by the producers is utilized by the plant eaters and they are called primary consumers and occupy the secondary trophic level. ஸோ இப்போ இந்த செகண்ட் லெவல் என்ன, ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றவங்க, ப்ரொடியூசர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற எனர்ஜியை அந்த ப்ரொடியூசர்ஸை யார் சாப்பிட்றாங்க, ஹெர்பிவோரஸ். அவங்களுக்கு இன்னொரு பேர் ப்ரைமரி தட் இஸ் கன்சியூமர்ஸ். அவங்க தான் செகண்ட் லெவலை ஆக்குபை பண்ணுறாங்க ஃபுட் செயினில் இல்லை ட்ராஃபிக் லெவலில், அவங்கள வந்து T2. ஓகே, நெக்ஸ்ட், herbivores are eaten by carnivores which occupy the third trophic level. So herbivores, that is sorry, herbivores வந்து அதாவது primary consumers சாப்பிட்றவங்க தான் செகண்டரி கன்சியூமரில் இருப்பாங்க. செகண்டரி கன்சியூமர்ஸ் அவங்க தான் தேர்ட் ட்ராஃபிக் லெவல் T3ல இருக்கிறாங்க. They are also called as secondary consumers or primary carnivores. ஓகேவா, அவங்கள செகண்டரி கன்சியூமர்னு சொல்லலாம், primary carnivores சொல்லலாம். Carnivores are eaten by other carnivores which occupy the fourth trophic level. They are called as tertiary consumers or secondary carnivores. இப்போ இந்த secondary consumers-ஐ சாப்பிட்றவங்க தான் இந்த ஃபோர்த் லெவலில் இருக்க ஃபோர்த் ட்ராஃபிக் லெவலில் இருக்கிற ஆர்கானிசம். ஸோ அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரெஷரி கன்சியூமர்ஸ். ஸோ இவங்க தான் டாப்பில் இருக்காங்க, T4ல இருக்காங்க. சம் ஆர்கானிசம் which eat both plants and animals are called omnivorous. ஸோ இப்போ இது எல்லாத்தையும், அதாவது பிளான்ட்டையும் சாப்பிடுது இந்த க்ரோ வந்து, அண்ட் எல்லா அனிமல்ஸையும் சாப்பிட்றதுனால இவங்களை என்ன சொல்கிறோம், ஆம்னிவோரஸ். எல்லாத்தையுமே சாப்பிட்றவங்கள ஆம்னிவோரஸ். இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறது வந்து க்ரோ. ஓகேவா, such organism may occupy more than one trophic level in the food chain. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால இவங்க வந்து மோர் தென், அதாவது ஒன் ட்ராஃபிக் லெவல். இப்போ இவங்க வந்து இது பிளான்ஸையும் சாப்பிட்றாங்க, ரேபிட் கிடைச்சா ரேபிட்டையும் சாப்பிட்றாங்க, ஸ்னேக் கிடைச்சா ஸ்னேக்கையும் சாப்பிட்றாங்க, ஈகிள் கிடைச்சா ஈகிளையும் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ இவங்க தட் இஸ் மோர் தென் ஒன் ட்ராஃபிக் லெவலாக ஃபுட் செயினில் இவங்கள வைக்கலாம். எனர்ஜி ஃப்ளோ, இப்போ இவங்க சாப்பிடும்போது எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ நாமளும் அப்படி தான், நாம் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஸோ நாமளும் ஆம்னிவோரஸ்க்கு சொல்லலாம். அதில் சில பேர் வெஜிடேரியன், சில பேர் நான் வெஜிடேரியன். இந்த நான் வெஜிடேரியன் தான் எல்லாத்தையுமே சாப்பிட்றவங்க ஆம்னிவோரஸில் வராங்க, ஓகேவா. ஸோ எனர்ஜி ஃப்ளோ, the transfer of energy in an ecosystem between the trophic levels can be termed as energy flow. ஸோ இப்போது இந்த எனர்ஜி வந்து, அதாவது பிளான்ட்ல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த எனர்ஜியை ரேபிட்டும் சாப்பிட்றாங்க. அப்புறமா டீகம்போசஸ், அதாவது ரேபிட் சாப்பிட்றாங்க, ரேபிட்டோட அதாவது செத்து போனால் அது டீகம்போசஸ் ஆகுது, ப்ளஸ் ரேபிட்டை கார்னிவோரஸ் சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிடும்போது கொஞ்சமான ஃபுட்டு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, பாக்கி மற்ற எல்லாமே என்னவா போயிடுது, ஹீட்டாக போகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ transfer of energy in an ecosystem between the trophic levels can be termed as energy flow. ஸோ எனர்ஜியை ஈகோசிஸ்டத்தில் ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு மாற்றும் போது ஏற்படுற ஃப்ளோ தான் எனர்ஜி ஃப்ளோ. இட் இஸ் த கீ ஃபங்க்ஷன் இன் அன் ஈகோசிஸ்டம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனே எனர்ஜி ஃப்ளோ தான் ஈகோசிஸ்டத்தில். பார்ட் ஆஃப் த எனர்ஜி obtained from the sun by producers is transferred to the consumers and decomposers through each trophic level, while some amount of energy is dissipated in the form of heat.
இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அதாவது இப்போது ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கன்சியூமர்ஸ்க்கும் டீகம்போஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து ஹீட்டாக போயிடுது, எல்லாத்துலேயுமே ஹீட்டாக தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் யூனிடைரக்ஷனல் இன் த ஈகோசிஸ்டம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரோ மார்க்கெல்லாம் ஒரே பக்கமாக போயிருக்கு. ஸோ எனர்ஜி ஃப்ளோ வந்து ஒரே பக்கமாக தான் போகுதே தவிர பேக் ஆகிறதில்ல. ஒரே ஒரு பேக் வந்து இந்த டீகம்போஸ் பண்ணுற இந்த டெட் ஆர்கானிக் மேட்டரை பிளான்ட் வந்து நியூட்ரியன்ஸாக அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. மற்றபடி எல்லாமே ஒன் வே தான். Laws of thermodynamics. The storage and the loss of energy in an ecosystem is based on the two basic laws of thermodynamics. இப்போ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதும் யூஸ் பண்ணுறதும் ஈகோசிஸ்டத்தை வந்து எதை பேஸ் பண்ணினா 2 லா இருக்குது. லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், 2 laws of thermodynamics. First law of thermodynamics, it states the energy can be transmitted from one system to another in various forms. ஸோ எனர்ஜியை ஒரு சிஸ்டத்தில் இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேரியஸ் ஃபார்ம்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எனர்ஜி cannot be destroyed or created, but it can be transformed from one form to another. ஸோ எனர்ஜியை டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் எனர்ஜியை பிளான்ட் கேப்சர் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியாக ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ அங்கே எனர்ஜி மாறுது இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் எனர்ஜியை வந்து நம்ம ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, அதாவது கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு. ஆஸ் எ ரிசல்ட் த குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி ப்ரெசன்ட் இன் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இதனால் டெஸ்ட்ராய் ஆர் கிரியேட் பண்ண முடியாததுனால எனர்ஜி இந்த யூனிவர்ஸில் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள், இன் photosynthesis the product of starch is formed by the combination of reactants chlorophyll, water, carbon dioxide. The energy stored in the starch is acquired from the external sources, that is light energy, and so there is no gain or loss in the total energy. Here the light energy is converted to chemical energy. நான் சொன்னதுதான். ஸோ த எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜி, அதாவது லைட் எனர்ஜி, சன்லைட்ன்றது லைட் எனர்ஜி, அது கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிளான்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் ப்ளஸ் குளோரோஃபில். அது என்னவா ஃபார்ம் பண்ணுது? ஸ்டார்ச், அதாவது கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது, டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆகுது. In second law of thermodynamics, that energy transformation results in the reduction of free energy of the system. So energy transformation ஆகும்போது கொஞ்சம் free energy வந்து reduce ஆகுது. So usually energy transformation cannot be 100% efficient. So usually energy transformation 100% efficient இருக்காது transform பண்ணும்போது. So as energy is transformed from one organism to another in the form of food, a portion of it is stored as an energy in the living tissue, whereas a large part of energy is dissipated as the heat through the respiration. So இப்போ ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி ரெடியூஸ் ஆகுது. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் 100% எஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்படின்னா, இப்போ இது வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்கானிசத்தை இன்னொரு ஆர்கானிசம் அந்த ஃபுட்டாக எடுத்துக்கும் போது எவ்வளோ போர்ஷன், அதாவது கொஞ்சம் போர்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, மற்ற போர்ஷன் எல்லாம் ஹீட்டாக போகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதுதான் தெர்மோடைனமிக். அதாவது இப்போ வந்து இதை சாப்பிட்றாங்க, அதாவது பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த பிளான்ட்டை ரேபிட் சாப்பிட்றாங்க, ரேபிட் ஹெர்பிவோரஸ். ஆனால் அந்த எனர்ஜி வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபுட்டு வந்து அவங்க பாடிக்குள்ளே டிஷ்யூஸ்குள்ளே கொஞ்சமாக ஸ்டோர் ஆகும். பாக்கி எல்லா எனர்ஜியும் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸை தான் இந்த ப்ராசஸ் தான் செகண்ட் லாவை சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சமாக தனக்கு எடுத்துக்கிட்டு மற்ற எனர்ஜி எல்லாம் வந்து
வெளியில் ஹீட்டாக போயிடுது, வெளியில் போல் ஹீட்டாக போயிடுது. ஓகே, லார்ஜ் பார்ட் ஆஃப் ஹீட் வந்து ரெஸ்பிரேஷன் மூலமாக வெளியில் வந்துடுது, அதாவது ஹீட்டாக போகுது. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இஸ் irreversible natural process. ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அது irreversible, ரிவர்சபிள் கிடையாது. ஒன்ஸ் வந்து ஒரு ஃபார்மில் இருந்து இப்போ வந்து அதாவது லைட்டில் இருந்து கெமிக்கலாக மாறுச்சுன்னா அது வந்து திரும்பி கெமிக்கல் வந்து லைட்டாக மாற்ற முடியாது. ஸோ அதனால் இது வந்து irreversible natural process. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் 10% law. 10% law இதை ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னா லின்மேன் இன் 1942. 1 மார்க்கில் கேட்கலாம், நீட்லேயும் கேட்கலாம். ஓகே, it states that during the transfer of food energy from one trophic level to another trophic to other, only about 10% is stored at every level and the rest of the 90% is lost in the respiration, decomposition and in the form of heat. So it is called this law is called 10% law. ஸோ இவர் இதை கொடுத்தவர் லின்மேன் இன் 1942. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவல், அதாவது பிளான்ட்ல இருந்து ஹெர்பிவோரஸ்க்கு போகும்போது அந்த எனர்ஜி வந்து 100% போலையாம், 10% தான் அதுக்கு போயிருக்கு ஹெர்பிவோரஸ்க்கு. பாக்கி 90% வந்து அந்த எனர்ஜி ரெஸ்பிரேஷன் வழியாக வெளியில் போயிருக்கலாம், இல்லை டீகாம்போசிஷன் வழியாகவும் போயிருக்கலாம், இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்டாக வெளியில் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து 100%, அதாவது 100 ஜூல்ஸ் எனர்ஜியை வந்து ப்ரைமரி கன்சியூமர் சாப்பிட்றாங்க. ஆனால் ப்ரைமரி கன்சியூமருக்கு 10% தான் இங்கே எடுத்துக்கிறாங்க, பாக்கி 90% வெளியில் போயிடுது. ஸோ 90%ல இருந்து நெக்ஸ்ட் இங்கே வந்து 1% தான் இந்த செகண்டரி கன்சியூமர் எடுத்துக்கிறாங்க, பாக்கி 9 ஜூல்ஸ் ஹீட்டாக வெளியில் போகுது. நெக்ஸ்ட் இந்த 1ல இருந்து 0.1 ஜூல் தான் ட்ரெஷரி கன்சியூமர் எடுத்துக்கிறாங்க, பாக்கி 0.9 ஜூல் எனர்ஜி வந்து ஹீட்டாக வெளியில் போகுது. ஸோ இதுதான் 10% லா. ஸோ எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் ஷோன் தட் 1000 ஜூல்ஸ் ஆஃப் 1000, ஆனால் இங்கே 100 தானே போட்டிருக்காங்க. ஓகே இங்கே 100 ஜூல்ஸ், அதாவது பிளான்ட் வந்து 1000 ஜூல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகே, அதில் 900 வெளியில் போது 100 மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன், அதை நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது 1000 ஜூல்ஸை சோலார் எனர்ஜி ட்ராப் பண்ணுது. ஓகேவா? அதாவது சோலார் எனர்ஜி வந்து பிளான்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறது 1000 ஜூல்ஸ் எனர்ஜி. ஆனால் பிளான்ட் எடுத்துக்கிறது எவ்வளோ? 100 ஜூல்ஸ் தான். பாக்கி 900 ஜூல்ஸ் வெளியில் ஹீட்டாக போகுது. திரும்பி இவங்க அந்த 100 ஜூல்ஸில் இருந்து ஹெர்பிவோரஸ் எடுத்துக்கிறது வந்து 10% ஜூல்ஸ் தான். பாக்கி 90% வெளியில் போயிடுது. ஸோ இங்கே 0.1% தான், 90% வெளியில் போகுது. ஓகேவா? செகண்டரி கன்சியூமரில் 1% எடுத்துக்கிறாங்க, 9 ஜூல்ஸ் வந்து எனர்ஜி ஹீட்டாக வெளியில் வந்துடுது. அண்ட் 1ல இருந்து 0.1 ட்ரெஷரி கன்சியூமர்ஸ் ஜூலை எடுத்துக்கிட்டு 0.9 வெளியில் போயிடுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸிவ் லெவலில் 10% எனர்ஜியை மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் அந்த சக்ஸஸிவ் ட்ராஃபிக் லெவல். சக்ஸஸிவ்னா இதுக்கு அடுத்து ஸோ இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லெவல் வந்ததுன்னா அது சக்ஸஸிவ் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால 10% எனர்ஜியை தான் அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்கன்றதுனால அவர் இந்த 10% லாவை கொடுத்தார். ஃபுட் செயின், the movement of energy from producers up to carnivorous is known as or is called food chain. ஸோ இப்போது ஒரு லெவலில் இருந்து, அதாவது ப்ரொடியூசர்ஸில் இருந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ்லேருந்து செகண்டரி கன்சியூமர்ஸ், செகண்டரியிலேருந்து ட்ரெஷரி கன்சியூமர்ஸ், இந்த மாதிரி ஃபுட் செயின் வந்து, அதாவது எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ப்ரொடியூசர்ஸ்லேருந்து டாப் லெவலில் கார்னிவரஸ் வரையும் ஃபுட் செயின் மாதிரி, அதாவது ஆர்கானிசத்துக்குள்ளே ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபுட் செயின். தட் இஸ், இன் எனி ஃபுட் செயின் எனர்ஜி ஃப்ளோஸ் from producers to primary consumers
then from primary consumers to secondary consumers, and finally secondary consumers to the tertiary consumers. So in the food link, அதாவது இந்த linear network links two types of food chainல படிக்கலாம். Grazing food chain and detritus food chain. So grazing food chain, main source of energy for grazing food chain is sun. Sun தான் main source. இங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா sun. So இந்த sunல வந்து sun வந்து grass, அதாவது photosynthesis பண்ணுது இந்த grasses. இந்த கிராஸை வந்து மவுஸ் சாப்பிட்றாங்க, ஓகேவா? அண்ட் இந்த மவுஸை வந்து ஸ்னேக் சாப்பிட்றாங்க, ஸ்னேக்கை ஈகிள் சாப்பிட்றாங்க. இப்போ இது வந்து ஸோ எப்படி போகுதுன்னா, கிராஸை வந்து மவுஸ் சாப்பிட்றாங்க, அதாவது இந்த டைரக்ஷனில் ஆரோ மார்க் மாற்றி போடுங்க. நான் சொன்னதும் கரெக்டு தான். பட் நாம் ஃபுட் செயின் எழுதும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்புறம் ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், ட்ரெஷரி கன்சியூமர் அந்த மெத்தடில் சொல்லணும். உங்களுக்கு சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்கில் போகுது. இது கிராஸ்லேண்ட். ஸோ அந்த கிராஸ்லேண்டில் இருக்கிறவங்க, கிராஸஸ் சாப்பிட்றவங்கள கிரேசிங் ஃபுட் செயின். ஸோ இவங்க மவுஸ் சாப்பிட்றாங்க, மவுஸும் அந்த கிரேசிங் இடத்துல தானே இருக்காங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட்றது வந்து ஸ்னேக்கை வந்து ஈகிள் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் யார்? ப்ரொடியூசர்ஸ், பிளான்ஸ். செகண்ட் லிங்க் யார்? ப்ரைமரி கன்சியூமர்ஸ், மவுஸ். தேர்ட் லிங்க் யார்? செகண்டரி கன்சியூமர்ஸ், ஸ்னேக், ஓகேவா? அண்ட் ஃபோர்த் லிங்க் யார்? ட்ரெஷரி கன்சியூமர்ஸ், ஈகிள். ஸோ இவன் ஆனால் இப்போது இந்த சன்னு மூலமாக பிளான்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ அதாவது ப்ரொடியூசர்ஸ். இந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றவங்க ப்ரைமரி கன்சியூமர்ஸ், ஓகே? அவங்க யார்கிட்டேருந்து ஃபுட் எடுத்துக்கிறாங்க? ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க. செகண்டரி கன்சியூமர்ஸ், ஸ்னேக். இவங்க யார்கிட்டேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க? அதாவது யாரை சாப்பிட்றாங்கன்னா ப்ரைமரி கன்சியூமர்ஸ், அதாவது மவுஸை சாப்பிட்றாங்க, ஓகேவா? ஃபோர்த் லிங்க் வந்து ட்ரெஷரி கன்சியூமர்ஸ் லிங்க். இவங்க செகண்டரி கன்சியூமர்ஸை ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. இதுதான் கிரேசிங் ஃபுட் செயின். நெக்ஸ்ட், detritus food chain. So this type of food chain begins with the dead organic matter, which is an important source of energy. So large amount of organic matter is derived from the dead plants, animals and their excreta. So this type of food chain is present in all ecosystem. So dead organic matter, இப்போ primary source வந்து அங்கே எனர்ஜி, அங்கே வந்து சன். ஆனால் இங்கே அதாவது டெட்டான ஆர்கானிசம் லைக் லீவ்ஸு, இல்லை செத்து போனவங்க, பிளான்ஸ் கீழே விழுந்துட்டு, மரம் கீழே விழுத்து, அது எல்லாத்தையுமே டீக்ரேட் பண்ணுறது இந்த பாக்டீரியா, ஃபங்கை தான். ஸோ அங்கேருந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சன்னு வந்து கிரேசிங்கில் ஸ்டார்ட் ஆகிறாங்க. இங்கே வந்து டெட்ரோரியஸ். ஸோ டெட்ரோரியஸ்னால் டெட் ஆர்கானிக் மேட்டரை ஃபுட்டாக எடுத்துக்கிறவங்க. ஸோ அப்போ டெட் ஆர்கானிக் மேட்டர்னால் எல்லாமே தானே வரும். அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்கள், டெட் பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் அண்ட் எக்ஸ்க்ரீட்டா. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபுட் செயின் வந்து எல்லா ஈகோசிஸ்டம்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா எல்லா ஈகோசிஸ்டத்துலேயும் டெட் ஆர்கானிக் மேட்டர் வரத்தர செய்யுது. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி from the dead organic matter is transferred through a series of organisms called detritus carnivorous. So dead organic matter சாப்பிட்றவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? detrivorous. அதாவது detritus consumers அவங்கள detrivorous-ன்னு சொல்லுவாங்க. small carnivorous, அப்புறமா large carnivorous with repeated eating, and being eaten respectively. ஸோ இந்த ஃபுட் செயினை தான் டெட்ரிவோரஸ் ஃபுட் செயின். ஸோ இந்த டெட் ஆர்கானிக் மேட்டர், ஃபாலன் லீஃப் இருக்கு இல்லையா, அதை யார் சாப்பிடுவாங்கன்னா டெட்ரிவோரஸ், எர்த்வார்ம் மாதிரி இருக்கிற ஆர்கானிசம் சாப்பிடுவாங்க. ஸோ எர்த்வார்மை வந்து பிளாக் பேர்டு, அதாவது ஸ்மால் கார்னிவரஸ், பூச்சிங்களை சாப்பிட்ற பேர்ட்ஸ். இந்த ஸ்மால் பேர்டு அதாவது பிளாக் பேர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஹாக் சாப்பிடும், டாப் கார்னிவரஸ். ஸோ அந்த மாதிரி இதில் போகுது இது. ஸோ இதில் வந்து டெட்ரிவோரஸ், ஸ்மால் கார்னிவரஸ், டாப் கார்னிவரஸ், அந்த ரேஞ்சில் இந்த ஃபுட் செயின் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட், ஃபுட் வெப். த இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபுட் செயின் ஃப்ரம் அ வெப் லைக் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் ஃபுட் வெப்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் செயின்ஸை இன்டர்லாக் பண்ணி வச்சுருக்கிறது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் ஃபுட் வெப். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைரக்ஷனில் ஒரு ஃபுட் செயின் இருக்கா, அப்புறமா இது இன்னொரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்லேயும் ஃபுட் செயின் போகுது, இந்த டைரக்ஷன். ஸோ இதுலேயே ஒரு 3 டைப்பாக இல்லை 4 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் இருக்குது. ஃபுட் செயின், அந்த ஃபுட் செயின் எல்லாம் இன்டர்லாக் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த இதை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம ஃபுட் வெப். ஸோ நிறைய ஃபுட் செயின்ஸை இன்டர்லாக்கிங் பண்ணி ஒரு வெப் சிஸ்டமாக வச்சுருக்கிறது தான் ஃபுட் செயின். So it is the basic unit of ecosystem to maintain the stability in nature, which it is also called homeostasis. ஸோ இதுதான் ஒரு ஈகோசிஸ்டத்தை ஸ்டேபிளாக வச்சுருக்கு. ஸோ ஸ்டேபிளாக வச்சுருக்குன்னு சொன்னாவே ஹோமியோஸ்டாட்டஸ், அதாவது ஈக்லபிரியம், ஈக்குவலாக வச்சுருக்கணும், எல்லா கண்டிஷனையும் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும், அதுதான் ஹோமியோஸ்டாட்டஸ். எக்ஸாம்பிள் இன் கிரேசிங் ஃபுட் செயின் ஆஃப் கிராஸ் வெப். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிரேசிங் ஃபுட் செயின் இந்த வெப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஹோமியோஸ்டாட்டஸ் ஈகோசிஸ்டத்தை ஒரு ஸ்டெபிலிட்டி நேச்சரில் எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டு வச்சுருக்கு. ஸோ இன்னொன்று வந்து இந்த கிரேசிங் ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, கிராஸ்லேண்டில் ரேபிட்டு, மவுஸு அதெல்லாம் வந்து ஃபுட் கிரெயின்ஸை சாப்பிடும். அப்போ இந்த மவுஸை ரேபிட்டை வந்து யார் சாப்பிட்றாங்க? ஹாக் டைரெக்டாக சாப்பிட்றலாம், இல்லை ஸ்னேக்கும் டைரெக்டாக சாப்பிட்லாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிராஸை ரேபிட் சாப்பிடுது, மவுஸும் சாப்பிடுது. ஆனால் இந்த மவுஸை இவங்க இந்த மவுஸு அப்புறமா ரேபிட்டு, ஸ்னேக் இந்த 3த்தையும் இவங்க சாப்பிட்லாம், ஹாக் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் பண்ணுது, அதாவது இன்டர்லாக்கிங் செயினில் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், மவுஸை வந்து டைரெக்டாகவும் ஹாக் சாப்பிட்லாம். இந்த ஃபுட் செயினில் மவுஸ் வந்து டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்னேக்கும் சாப்பிட்லாம், ஸ்னேக்கையும் சாப்பிட்லாம், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ த இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் செயின் இன் த ஃபுட் இஸ் த ஃபுட் வெப் and the species of the ecosystem may remain balanced. ஸோ அந்த மாதிரி இன்டர்லாக்கிங்கில் இது பண்ணுறதுனால இந்த ஸ்பீஷிஸ், ஸோ ஹாக் வந்து ரேபிட்டையும் சாப்பிட்லாம், ஸ்னேக்கையும் சாப்பிட்லாம், இந்த பக்கம் இருக்கிறது லிசார்டையும் சாப்பிட்லாம். ஆனாலும் they are maintaining an interlocking pattern in between them. இந்த ஆர்கானிசத்துக்குள்ளே ஒரு இன்டர்லாக்கிங் ஃபுட் செயின் பேட்டர்னை தான் ஃபுட் வெப்னு சொல்கிறோம். ஸோ இதனால் வந்து ஈகோசிஸ்டத்தை பேலன்ஸாக வைக்க முடியுது. Significance of food web. Food web is constructed to describe species interaction called direct interaction. ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குள்ள இன்டராக்ஷனை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். It can be used to illustrate the indirect interaction among the species. இன்டைரக்ட் இன்டராக்ஷன்ஸையும் தெரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குள்ள. It can be used to study the bottom up to top down. ஸோ பாட்டம்லேருந்து மேலேயும் படிக்கலாம், மேலே இருந்து கீழேயும் படிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட இதை கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியுது கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சராக. ஸோ இட் கேன் பி யூஸ் டு ரிவீல் த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இன் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது போத் இன் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.